விசில் சின்னம். விசில் சின்னம். விசில் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. வரவேற்கத்தக்கது. என்னோட ஆதரவு விஜய்க்கு. ஓகே, எதனால? எதனாலன்னா ஆட்சி கொஞ்சம் மாறி வந்தா நல்லா இருக்கும், அதுக்காக. விஜய் சாருக்கு ஒரு சின்னம் இப்போ கொடுத்துருக்காங்க இல்ல, அது சின்னம் உங்களுக்கு தெரியுமா? பார்த்தேன் எனக்கு பேப்பர்ல. அது அதான் என்ன சின்னம்னு சொல்றீங்க? விசில். ஓகே, அவர் வந்தா எந்த மாதிரி மாற்றம் வரும் தமிழ்நாட்டுல? பசங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. நிறைய பண்றாரு, கொஞ்சம் மாறி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஒரே ஆட்சி இருக்க கூடாது இல்லையா, மாறி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அதனால அப்படி நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. டிவிக்கு அவரோட சின்னம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க. என்ன சின்னம்? விசில் சின்னம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு இருக்கா சிஎம்? ஏதோ வாய்ப்பு இருக்கு. ஓகே, வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி நான் சொல்றீங்க? எல்லாம் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் வரும், அதனால ஒரு வாய்ப்பு வரலாம். ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட சின்னம் இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த சின்னம் உங்களுக்கு தெரியுமா? விசில் கொடுத்துருக்காங்க. ஓகே, சின்னத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஈஸியாக ரீச் ஆகிற சின்னம் அது. விசிலுங்கிறது ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும், ஒரு பஸ்ஸில் அது மாதிரி நிறைய ரிலேட்டடாக இருக்கும். விசிலுங்கிறது ஈஸியாக ரீச் ஆகும் எல்லா இடத்துலையுமே. நல்ல சின்னம், ஈஸியாக ரீச் ஆகும். ஓகே, அவருக்கு எல்லா இடமே விங்கிற எழுத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது விஜய் அவர்களுக்கு. ஸோ இந்த டைம் அவருக்கு கிடைச்சிருக்க சின்னமும் விசில், ஸோ அதுவும் விசில் ஸ்டார்ட் ஆகுது. இதனால அவருக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு யங்ஸ்டர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஓட்டர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்லாம். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களால ஃபேமிலி ஆல்சோ நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டராக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டுமே, விஜய்க்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவர் தான் ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டாக நினைக்கிறாங்க எல்லாருமே. ஸோ நல்ல ஒரு சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, உங்களோட ஆதரவு யாருக்கு இந்த சட்டமன்ற? டிவிக்கு தான், தளபதிக்கு தான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி இளம் தலைவர்கள் ஃபியூச்சரில் தேவை. கொஞ்சம் லாங்கில் எனக்கு லோகோட. ஓகே, ஆனால் இப்போ விஜய் சார் அவருக்கு சின்னம் கொடுத்துருக்காங்கல்ல தேர்தல் ஆணையம், அந்த சின்னம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது ஓகே. எனக்கு. நானே ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறேன். ஓகே, ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். ஓகே. ஆனால் விஜய் மாதிரி ஒரு இளம் அரசியல்வாதிங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இருந்தவங்கெல்லாம் கொள்ளடிச்சு, நான் எவனும் நல்லவங்க கிடையாது, எல்லாம் கொள்ளடிச்சுட்டாங்க. இவங்களாவது பிற்காலத்தில் இவங்களாவது கொஞ்சம் நேர்மையாக்குவாங்களா, அதான் எதிர்பார்க்குறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான், விஜய் சாருக்கு தாங்க. எதனால எங்களுக்கு நாங்க அவரை தான் பிடிக்கிச்சு. அவருக்கு போல ஆட்சி மாறி வரட்டும் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, இப்போ விஜய் சார் அவருக்கு ஒரு சின்ன இப்போ ஒதுக்கி இருக்காங்களா தேர்தல் ஆணையம்? விசில் சின்னம். ஓகே, அந்த சின்னத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறது? விசில் சின்னம்னா விசில் அடிச்சாலே எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரிதான்.